எவ்வளவோ செடிகள் இருந்தும் ஹைவேஸ் டிவைடர்லாம் ஏன் அரளி செடி வைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு சிலர் அழகுக்காகன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காகன்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னு ஒரு குட்டி ஃபேக்ட் செக் பண்ணி பாத்துடலாமா? ஹைவேஸ் டிவைடர்ல செடிகள் வைக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் நைட்ல எதிர்ல வர வண்டிகளோட ஹெட்லைட்ஸ் பட்டு மத்த வண்டிகள் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு தான். இந்த செடிகள் சத்தத்தையும் காற்றோட வேகத்தையும் கூட கண்ட்ரோல் பண்ண உதவுது. ரெண்டாவது, எவ்வளவோ செடிகள் இருந்தும் ஏன் செவ்வரளி செடி வைக்கிறாங்கன்னா, இந்த செடி ட்ரையான ஏரியாலையும் உப்பு தண்ணி பட்டாலும் பராமரிப்பு அதிகம் தேவைப்படாமையே அடர்த்தியா அதிக பூக்களோட வளரும். சோ மெயின்டெனன்ஸும் கம்மி, பார்க்கவும் அழகா இருக்கும். மூன்றாவது, செவ்வரளி செடி பாய்சனஸ் அப்படிங்கறதுனால கால்நடைகள் அதை மேயறதுக்கு ரோட்டுக்கு வராது. இதனால கால்நடைகளால ஏற்படுற ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கலாம். நான்காவது, செவ்வரளி செடி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னா, நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசனோட ரிசர்ச் ஆர்டிகல் படி நீரியம் ஒலியாண்டர்னு சொல்லப்படுற அரளி செடி மணல பொல்யூட் பண்ற ஒரு சில கனிமங்களையும் காற்ற பொல்யூட் பண்ற ஒரு சில கனிமங்களையும் அப்சர்வ் பண்றதுனால அந்த செடியை ஆய்வு பண்ணாலே அந்த ஏரியால எவ்வளவு பொல்யூஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இது இல்லாம இன்னும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற அரளி செடியை கம்பேர் பண்ணி பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் அரளி செடி குறிப்பிட்ட மாசுபாடுகளை மணல்லையும் காற்றுலையும் கண்ட்ரோல் பண்ண உதவுதுன்னு ஆய்வு முடிவுகள் சொல்லுது. சோ அரளி செடி ஹைவேஸ்ல வைக்கிறதுனால அதை சுத்தி இருக்கிற மண் அரிப்பு தடுக்கப்படுது, காற்றையும் மணலையும் மாசுபடுத்துற கனிமங்களையும் அப்சார்ப் பண்ணுது. என்னதான் அரளி செடி வைக்கிறதுல இவ்ளோ நன்மைகள் இருந்தாலும் அந்த செடியோட எல்லா பார்ட்ஸும் விஷத்தன்மையுடையது. ஏதாவது குழந்தைகளோ இல்ல பெட் அனிமல்ஸோ தெரியாம அந்த செடியோட பூவையோ இலையோ சாப்பிட்டா உடலுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு, இது ஈஸி ஆக்சசிபிளா இருக்கிறது நல்லது இல்லன்னு ஒரு சிலர் கருத்து தெரிவிக்கிறதும்